என் அன்பு குழந்தையே, இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது. மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். கலங்காதே. உன் சாயப்பா நான் துணை நிற்பேன். உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன். என் பிள்ளை, ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாய் என்று. கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது. அதுபோல்தான் நீயும் இருக்கின்றா. யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றா. உன் தன்மையை மாற்ற நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன். யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே. ஆதலால் நீ அதை கண்டு கொள்ளாதே. உனக்கு பக்கபலமாக என்று முன் சாயப்பா நான் இருப்பேன். உனக்கான எல்லா வெற்றியும் தேடித் தருவேன். என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன். வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல, ஆசைகள் அதிகரிப்பதால் தான். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. இது மனித வாழ்க்கை. நினைத்ததை நினைத்தவாறே செய்து தருவது இந்த சாகி தரும் வெற்றி வாழ்க்கை. கலங்காதே தங்கமே. சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. எவர் குடும்பத்தையும் கிடைத்த பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள். ஏனெனில் சுமக்கப் போவது உங்கள் சந்ததிகள் என்பதை மறந்து போகாதீர்கள். நானே கதியென்று இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும். கலங்காதே. வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே தங்கமே. கலங்கி நிற்காதே. நமது எண்ணங்களே நம் செயலில் வருகின்றது. நமது செயல்களே நமது நடத்தையாக மாறுகின்றது. நமது நடத்தையே பழக்கமாகின்றது. நமது பழக்கமே வழக்கமாக ஆகுகின்றது. அந்த வழக்கமே வாழ்க்கையாகின்றது. எனவே நமது எண்ணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும். கூடவே உயர்ந்த சிந்தனையை எப்போதும் கொண்டிருங்கள். எந்த வினையானாலும் இந்த சாகியின் அருள் இருந்தால் வந்த வழியே ஓடிவிடும். நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும். ஏதோ ஒரு பற்றால் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கண்ணீர் விட வைக்கும். யாராக இருந்தாலும் அளவோடு இரு குழந்தையே. என்ன செய்யப்பட்டது என்று பாராமல் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள். அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது. கொடுத்தது தர்மம், கைவிடாது. எடுத்தது பாவம், எப்போதும் கை கொடுக்காது. எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் குழந்தையே. உன் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ இணக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே உனக்கு சிறந்தது. எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன். பின் ஏன் கலங்குகின்றாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படு தங்கமே. கலங்காதே. நம் மனம் எப்போதும் நம்மை விட அடுத்தவர்களுக்காகத்தான் அதிக நேரம் செலவழிகின்றது. நீ செய்த பாவம் விதியாக உன்னை தொடரும். நீ செய்த புண்ணியம் மதியாக உனக்கு உதவும். பாவம் கேள்வி கேட்கும் போது புண்ணியம் பதில் சொல்லும். இது தான் கர்மா குழந்தையே. அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள். அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள். அது எதுவானாலும் சரி, என்றிருக்கும் உறவுகள் நாளை இல்லாது போகலாம். இன்றுள்ள செல்வமும் நாளை இல்லாது போகலாம். உன்னோடு என்றும் இருப்பவன் யான் மட்டுமே என்பதை புரிந்து கொள். வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறை அருளுடன் தொடங்குங்கள். வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள். செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக செய்யுங்கள். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும். நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. அது நல்லது என்றால் கால நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் தங்கமே. கலங்காதே. அன்பு குழந்தையே, பசி வயிற்றை கிள்ளும் போது, தூக்கம் நம் கண்களை சுழற்றும் போது, போதையில் இருக்கும் போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது, மிகவும் துக்கத்தில் இருக்கும் போது, மிகவும் கோபத்தில் இருக்கும் போது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தரக்கூடாது. நம்மை பற்றி உணராதவர்கள்
நம்மை கண்டு பொறாமை கொள்பவர்கள், நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவர்கள், இந்த 3 விதமானவர்களின் நட்பை ஒதுக்க வேண்டும். ஆபத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள், நம் குறைகளை பெரிதுபடுத்தாதவர்கள், நம்முடைய நலத்தை நாடுபவர்கள், இந்த 3 பேரையும் எப்போதும் மறக்கக்கூடாது. விரோதியை நம்பலாம், ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பக்கூடாது, மன்னிக்கவும் கூடாது. ஒருவருடைய குணம் சரியில்லை என்று அறிந்த பின் அவர்களை விட்டு ஒதுங்கி போவதே நமக்கு நல்லது. இல்லையேல் அவர்கள் தரத்திற்கு நம்மை தாழ்த்து விடுவார்கள். நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல குழந்தையே. நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம். இருக்கும் வரை அன்பாய் இருப்போம். வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டுமே. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே நல்லது குழந்தையே. யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள். அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம். நேற்று நடந்ததை மறந்தால்தான் இன்று உன்னால் சிரிக்க முடியும் குழந்தையே. எட்டுவதாயிருந்தாலும் கிட்டுவதாயிருந்தாலும் உலக ஆசைகளில் ஒட்டாமல் வாழ்வதே உன்னதமான வாழ்க்கை நிலை. கருணையின் வழியில் செல்பவர்களுக்கு கடவுளே வழித்துணையாக வருவார். கவலைகளை ஓரமாக வைத்துவிட்டு கடந்து செல். வரும் காலம் உனது. கலங்கி நிற்காதே. இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் தங்கமே. எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கேட்டதை எல்லாம் கொடுக்கவில்லை என்று தனக்குள் ஆதங்கப்படுபவர்கள் என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேன் என்பதை ஏன் எண்ணி பார்ப்பதில்லை? நானே கதி என்று வந்துவிட்டார் எப்படி உன்னை பாதியில் விட்டு விடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும். கலங்காதே. புதிதாய் புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை சரி செய்து பாவத்தை துடைத்திடுங்கள். மெதுவாக பேசு. அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு. அது உன் நடத்தையை பாதுகாக்கும். வெளியில் மனம் தன்னை இயல்பாய் காட்டிக்கொண்டாலும் பல நேரங்களில் உனக்குள் உடைந்தே கிடக்கிறது. யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே. அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும். காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு. கடவுளை நம்புகின்றவன் தவறு செய்ய துணிவதில்லை. மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்தோடு வாழ்வது தான் பெரிது குழந்தையே. எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி இருப்பதில்லை. அதிகமாக வலிகளே இருக்கும். எவரையும் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தாதே. புரிய வைத்துக் கொண்டே இருப்பதை விட சில நேரங்களில் விலகி விடுவதே நமக்கு நல்லது. எல்லா நலமும் வளமும் சீரும் சிறப்பும் பெற, நல்வழியில் எண்ணியதெல்லாம் ஈடேற, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற, நீடிய ஆயுளுக்கும் நிலையான இன்பத்திற்கும் சகல நன்மைக்கும் இந்த சாயி பொறுப்பு. கலங்காதே. அவமானப்படுத்தியவர்களுக்கு ஒருபோதும் வார்த்தையில் பதில் சொல்லாதே. உன் வாழ்க்கையே பதிலாக சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீருவார்கள். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அது வரைக்கும் பொறுமனமே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்று உன்னை கைவிடாது தங்கமே. கலங்காதே. தான் வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர் வாழ்க்கையில் நாம் நுழைந்து விளையாடுவதே மனித பிறப்பிற்கு சாபக்கேடு. மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை ஆராதிக்கின்றார். அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமை உனக்கு தெரியாது குழந்தையே. நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கின்றது. உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை மட்டுமே நான் நிறைவேற்றுவேன். நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும். தீர்வு இல்லாத பிரச்சனை என்று இங்கு ஏதும் இல்லை. நமக்கு வரும் பிரச்சனை எவ்வளவு பெரிதாகினும் இந்த சாகியின் பாதங்களில் எப்போது நீங்கள் சரணடைகின்றீர்களோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தால் இந்த சாகி அதற்கான அறிவையும் வல்லமையையும் தந்து மன நிறைவை தருவேன். என்னிடம் சரணடைந்துவிட்ட ஒருவன் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ ஒருபோதும் கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது தங்கமே. மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமையை அது காட்டுகின்றது.
நடப்பது எல்லாமே எனது விருப்பம். நீங்கள் வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். கலங்காதிரு. வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று. உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதவர்களிடம் சென்று புரிந்து கொள் என்று போராடாதே. அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. நீ அமைதியாக இரு. எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் சேர்ப்பேன் தங்கமே. கலங்காதே. எல்லாம் முடிந்து விட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே. மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் காலத்தின் கைகளில் மட்டுமே உள்ளது. வேறு யாரிடமும் இல்லாத தனித்தன்மை உன்னிடம் உள்ளது என்று நம்பு. ஏனென்றால் உன்னைப் போல் வேறொரு நகல் இந்த உலகில் கிடையாது குழந்தையே. உன்னைப்போல் நீ மட்டுமே. யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டுமென்று நாம் உணர்ந்து கொள்வதே சிறப்பு. பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் தான். ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அனுபவமாய் எடுத்துக்கொள். வாழ்க்கை சிறக்கும். உனக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் குழந்தையே. விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம். அதுபோல்தான் சில மனிதர்களும். அமைதி ஒன்றே 1000 வழிகளை உருவாக்கும். முயற்சி மனிதனுடையது தான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது. எந்த நேரத்திலும் சாகி சாகி என்று என்னை அழை. துயரங்களை துடைத்தெறிய உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன். கலங்காதே. நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன். ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று. ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே. அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம். இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை. உயர்வுக்கு வழி உழைப்பு, கண்கண்ட தெய்வம் பெற்றோம். செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம். நம்பக்கூடாதது வதந்தி, நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு. வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல என்று முழுமையாய் பிரகாசிக்க. அது நிலவை போன்றது. அதில் வளர்பிறை தேய்பிறை என அனைத்தும் இருக்கும். ஒரு நாள் மறைந்தும் போகும். என்னை வேண்டும் முன்னை எவரிடமும் மன்றாட விடமாட்டேன் குழந்தையே. காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மன நிறைவான நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் அமைய இருக்கின்றது என்று கூறி பிரபஞ்சத்திற்கு நன்றியும் கூறி அன்றைய நாளை துவங்கினார். மேற்கூறிய அனைத்தும் சாத்தியமே. பிரபஞ்ச பேராற்றல் அப்படிப்பட்டது குழந்தையே. நீ எந்த கடவுளை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் சரி, நீ செய்த நல்ல காரியங்கள், உன் முன்னோர்கள் செய்த நல்ல காரியங்கள், இவைகளை பொறுத்தே உனக்கு நல்லது நடக்கும் என்பது உண்மை. அதனால் பாவங்கள் செய்யாமல் அடுத்த உயிர்களை துன்புறுத்தாமல் அமைதியாக வாழ பழகுங்கள். என் தங்கமே, நிம்மதியால் செதுக்கப்பட்ட உன் இதயத்தை பல துன்பங்கள் பதம் பார்த்த பின்னும் இன்று வரை உன் இதயம் துடித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் எங்கோ ஓர் இடத்தில் உனக்கான வெற்றியை கடவுள் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்று அர்த்தம். எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது தங்கமே. நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும். நீ வாழ்வில் உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப் போகின்றது. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இனி உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும். பொய்யானவனை ஊரே கொண்டாடும். ஏனெனில் இது கலிக்காலம் குழந்தையே. பிறருக்கு உதவி செய். அவர்களால் உனக்கு திரும்ப உதவி செய்ய முடியாது என்று தெரிந்தும் உதவி செய் குழந்தையே. எந்த உறவுகளிடத்திலும் உண்மை இல்லை என்பதை மனிதனுக்கு காலமும் அனுபவமும் கற்றுக் கொடுத்து விடுகின்றது. நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத பலரையும் பார்க்கும்போது உருகுகிறது உள்ளம், பெருகுகிறது கண்ணீர், புரிகிறது கடவுளின் கருணை. உன் மனம் உருகிய வேண்டுதலா என் மனம் குளிர்ந்து
முழுமையாக உன் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் நான் குடிக்கொண்டு விட்டேன். இனி கலங்காதே. உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து தருவேன். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது. நானும் நீயும் வேறல்ல குழந்தையே. நான் உனக்குள் இருக்கின்றேன், நீ எனக்குள் இருக்கின்றாய். தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா. அப்போது நீ அதை உணர்வாய். உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு. என் பாதப்படியில் வைத்துவிடு. பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல். நான் எப்போதும் உனக்கு துணையிருப்பேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது. யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன். நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றா. இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. கவலைப்படாதே. என் திருவடியில் உன் பாரத்தை இறக்கிவிடு. உன் கவலை, பயம், கலக்கம் எல்லாம் மாறும். விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீ நலமோடும் வளமோடும் வாழ்வாய். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.